உறவுக்காகவும் உரையாடலுக்காகவும் ஏங்குகிற தேவன். அவர் உறவுக்காக ஏங்குகிறவர். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மீடியேட்டர் வச்சு பேசும்போது இப்ப வேற வழியே இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டாண்டர்டை குறைச்சி இறங்கி இப்ப என்ன சொல்றாரு, சரி நான் யார் மூலமாவது உன்ட்ட என்ன பண்றேன் பேசிக்கிறேன், அப்படியாவது பேசுறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா மோசேட்ட இறங்கி பேசுவாரு. மோசேட்ட இறங்கி பேசுறது அத்தனை பேரும் பார்ப்பான், பாளையத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்ப்பான். மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் போனா ஒரு மகிமை அப்படியே மேகம் இறங்கும். மேகத்துல கர்த்தர் வருவார், 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சோன்னா அந்த மேகம் காணாம போயிடும். இவங்களுக்கெல்லாம் பார்த்து கூட என்ன வரலன்னா ஒரு ஆசை வரலச்சா, நம்மளும் அந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்குமே. இப்படி மகிமையா கர்த்தர் ஒரு மனுஷன்கிட்ட பேசுறாரு, அந்த மகனுடைய முகம் பிரகாசிக்குது, அந்த மனுஷனுக்கு என்ன நடக்குது சே, அந்த அந்த ஒரு கண்ணுக்கு முன்னாடி பாக்குறான். ஆனா அந்த ஒரு ஆசை அவங்களுக்கு என்ன ஆகவே இல்லை, வரவே இல்லை. அதுலயே சாட்டிஸ்ஃபை ஆகிறான். மோசே மூலமா நாங்க கேட்டா போதும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போய்கிட்டே இருக்குது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கர்த்தரை எந்த மனுஷனும் டைரக்டா ஃபேஸ் பண்ணவே முடியல. கர்த்தரை எந்த மனுஷனும் டைரக்டா ஃபேஸ் பண்ண முடியல. அன்னைக்கு இருந்த ஆசரிப்பு கூடாரமே எப்படி இருக்குன்னா 3 பகுதியா பிரிக்கப்படுது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் கர்த்தர் இருப்பாரு. கர்த்தரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் தான் உள்ள போய் பார்க்க முடியும், ஒரு பிரதான ஆசாரியன். அப்படி உள்ள போனாலும் அவர் வெளியே வருவாருன்ற கேரண்டி கிடையாது. தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர் உள்ளே செத்துருவார். இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது தான் சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டுறாரு. சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டும்போது அந்த தேவாலயத்துல ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் எப்படி இருக்கும், திறந்தவைகளும். பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ஸ்தலம், இந்த ஆலயம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கும், என் செவிகள் எப்படி இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பிளேஸை வச்சுட்டாரு. இந்த பிளேஸ்ல பிரேயர் பண்ணினா உன் ஜெபம்லாம் கேட்கப்படும். இப்போ ஆண்டவர் இங்கே எதை மேக்னிஃபை பண்ணிட்டாருன்னா அந்த பிளேஸ் மேட்டர்பா. நான் அங்கே தான் இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல நீ ஜெபம் பண்ணினா இந்த இடத்த நான் சூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்த சூஸ் பண்ணி நான் இங்கே இருக்கிறதுனால இங்கே நீ ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும்ட்டான். இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சுட்டு நிறைய பேர் ஆலயத்தில் ஜெபம் பண்ணா தான் பதில் கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் எங்கள் ஆலயம், எங்களுடைய ஆலயம், எங்கள் சர்ச்சு, எங்கள் கட்டடம், எங்கள் கோபுரம், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு எல்லாம் உடையுது. ஆலயத்தை பற்றி பேசல, உங்க மனசுல இருக்கிறத பற்றி பேசுறேன், ஓகேவா? இந்த இடத்துல ஜெபம் பண்ணா நடக்கும், இங்க ஜெபம் பண்ணா தான் எனக்கு நடக்கும்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல சொல்றாரு. இந்த இடத்துல செய்யற ஜெபத்துக்கு நான் வெள்ள கிளம்பி எருசலேம் போறீங்களா, எருசலேம் போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அப்போ இன்னைக்கும் பல நேரத்தில் நம்ம ஆட்களே என்ன மாதிரியான படத்தை காமிச்சிடறாங்கன்னா, அங்க ஜெபம் பண்ற ஜெபத்துக்கு பவர் அதிகம் பிரதர், அங்க எருசலேம்ல போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றான். நான் சொல்றேன், அதே இயேசு இங்க இருக்கிறாருங்கிறேன். நான் எருசலேம் போய் இயேசுகிட்ட பேசிட்டு வரோம், இங்கேருந்து பேசுங்க நீங்கள். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் சொந்தக்காரங்க அமெரிக்காவில் இருக்காங்கன்னு வைங்க, ஃப்ளைட் பிடிச்சி போய் பேசிட்டு வருவீங்களா, ஃபோன் பண்ணி பேசுவீங்களா? நம்மளுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பாருங்க. அங்கே இருக்கிற ஆள்கிட்ட இங்கிருந்து என்ன பண்ணலாம், எதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி எருசலேம் போய் ஜெபம் பண்ணுறீங்க, இங்கேருந்தே ஜெபம் பண்ணுங்க. எருசலேம் போகிறது தப்புன்னே சொல்ல போங்க, ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறேன், அங்கே போனால் கேட்பாருனீங்கன்னா அடிச்சு போடுவேன் நான். எருசலேமில் உட்காந்து கேட்க, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபம். அப்போ ஒரு ஆலயத்தை கட்டி அதை டெடிகேட் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல்ரா, இந்த இடத்துல கண்டிப்பா நீ ஜெபம் பண்ற ஜெபத்துக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், பதில் கொடுப்பேன்னு. இப்போ அத்தனை பேருடைய கவனம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிடுச்சு, ஆலயம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தேன். உங்க ஆலயத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஆலயம் தான் மேட்ரு. அங்க ஜெபம் பண்ணா நடக்கும்னு எதை பெருசு பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஆலயத்தை பெருசு பண்ணிட்டாங்க. இந்த ஆலயத்தை பெருசு பண்ணி இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நடக்குது, நடக்கலன்னா சொல்லுவோம். ஆலயத்தில் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக நடக்குது, சரிங்களா? அண்ணாள் ஜெபம் பண்ணுறாங்க, அண்ணாளுக்கு குழந்தை பிறந்துருது. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் ஆலயத்தில் நடந்திருக்கு. அது நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அன்றைக்கு அந்த ஸ்தலத்தில் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கிடைத்திருக்கிறது. ஆமென்.